சிறப்புரை வழங்க வருகிறார் முனைவர் இரா பூங்கோதை அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல உங்க எல்லாருக்கும் நான் இவ்வளவு பாராட்டு புகழுக்கும் நான் உங்க எல்லாருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. உங்களுடைய அந்த உள்ளங்களில் எனக்கு எவ்வளவு இடம் கொடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத நான் இப்ப எப்போதும் தெரியும். இருந்தாலும் இன்று மிகச் சிறப்பான ஒரு அறிமுக உரையை வழங்கினார்கள். எல்லோருக்கும் நன்றி. இப்பொழுது என்னுடைய சிறப்புரையை நான் வழங்கலாம் என்று இருக்கின்றேன். ஸ்ரீ மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் சென்னை, மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் மதுரை, ஆஸ்திரேலியா தமிழ் வளர்ச்சி மன்றம் இணைந்து நடத்துகின்ற 104வது தொடர் நிகழ்ச்சி இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே இணைய வழியில இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆன்றோர் பெருமக்கள், அறிஞர்கள் மற்றும் அனைவரையும் இங்கே வணங்கி மகிழ்கின்றேன். இன்று எனக்கு ஒரு சிறப்பான நாள். எப்போதும் ஐயா அவர்கள் சொன்னதை போல வரவேற்புரை, நன்றியுரை, அறிமுக உரை என்று உங்களோடு நான் நன்றாக அறிமுகம் ஆகி இருந்தாலும் இன்று சிறப்புரை என்று பேச இணைந்திருப்பது மகிழ்ச்சிதானே. முதலில் அதற்கு சேவாரத்னா கலைமாமணி சேயோன் ஐயா அவர்களுக்கு நான் என்னுடைய மனம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒளிந்திருக்கும் திறமைகளை தேடி வெளிப்படுத்த வாய்ப்பு அளிப்பதில் அவருக்கு நிகர் அவரேதான். ஆனால் நான் பல்வேறு களங்களில் பணியாற்றி இருந்தாலும் முதலில் நான் நன்றி சொல்ல வேண்டியது என் அண்ணா ஜெம் அறிவியல் பூங்கா பள்ளிக்கு தான், நிறுவனத்துக்கு தான். கடந்த 30 ஆண்டுகளாக, அதாவது 1994 இருந்து பணி நிறைவு பெறுகின்ற அக்டோபர் 24 வரை எனக்கான ஒரு நல்ல வாய்ப்பை அளித்து முதுகலை தமிழாசிரியராக, துணை முதல்வராக இருந்து பல்வேறு களங்களில் பணியாற்றி நான் பெற்றதும் கற்றதும் ஏராளம். எனக்கென ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக அடித்தளம் அமைத்து கொடுத்தது என் அண்ணாஜெம் பள்ளிக்கூடம் தான். அதற்கு நான் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அந்த பள்ளிக்கூடம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று. அண்ணா பல்கலைக்கழகமும் ஜெம் நிறுவனமும் இணைந்து அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் தொடங்கிய பள்ளி இன்று 30 ஆண்டுகளை கடந்து நிற்கின்றது. அன்று 73 மாணவர்களை கொண்டு 6 ஆசிரியர்களை கொண்டு தொடங்கப்பட்ட அந்த கல்வி நிறுவனமானது இன்று 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களையும் 60க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கொண்டு மிகச் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் அப்பள்ளியிலே நான் இவ்வளவு காலம் பணியாற்ற எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்காக என்னுடைய நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றி மலர்களை காணிக்கையை சூட்டி என் உரையை ஆரம்பிக்கின்றேன். இன்று வரவேற்புரை ஆற்றிய மேனாள் முதுநிலை மக்கள் தொடர்பு அதிகாரி திரு அட்சயநாதன் அவர்களே, பணி நிறைவு பெறுகிறேன் என்று சொன்னதும் அழகிய தமிழால் மனம் திறந்து பாராட்டி குறுஞ்செய்தி அனுப்பிய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய இணை செயலாளர் கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அம்மையார் அவர்களே, மூப்பு என்பது வயத்துக்கு மட்டுமே, தமிழ் பணிக்கு அன்று என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் அரசு அலுவலர் பணி நிறைவு அம்மா பிச்சம்மாள் அவர்களே மிகச் சிறப்பானதொரு தலைமுறை வழங்கினார்கள். அம்மா அவர்களே தங்களுக்கு வணக்கம். அதே போல அழகிய புன்னகையால் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய அறிமுக உரையை கதை போல சொல்லக்கூடிய கதை சொல்லி மற்றும் ஊடகவியலாளர் திருமதி மிகச் சிறப்பாக இன்னைக்கு என்னுடைய அறிமுக உரையை வழங்கினார்கள் கற்பகவல்லி அம்மையார் அவர்களே. இணைய வழி நிகழ்ச்சிகளுக்கு தொழில்நுட்ப உதவிகளை செய்து மேலும் நிகழ்ச்சிகளை பயனுற செய்து கொண்டிருக்கக்கூடிய மதுரை ஸ்ரீ சாய் கிரியேட்டர் சாய்ராம் இன்றைய நெறியாளர் திரு ஆர்.என். கருணாநிதி ஐயா அவர்களே, நேற்று அவர்கள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னை வாழ்த்தினார்கள். அவர்களுடைய துணைவியாரும் சேர்ந்து வாழ்த்தினார்கள். அறிவு களஞ்சிய போட்டிகள் நடைபெற்ற அன்று பள்ளிக்கு நேரிலே வந்து பல பணிகளை மிக சிறப்பாக செய்தவர். அதாவது பிரேமா கருணாநிதி அவர்கள் மிகச்சிறந்த நாட்டிய கலைஞர். மாணவர்களோடு அவர்களும் தொடர்புடையவர் தான். ஆனால் மற்றவர்களை பாராட்டுகின்ற அந்த மனம் அவர்களுக்காக நான் நன்றி சொல்கின்றேன். இன்று நன்றி நகரில் இருக்கக்கூடிய திருக்குறள் நெறி தொண்டர் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் திரு பா சந்தானம் ஐயா அவர்களே, எப்போதும் இணைந்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் கவிஞர் ஐயாசாமி ஐயா அவர்களே, பேராசிரியர் முனைவர் முத்துவேல் ஐயா அவர்களே, அணுவியல் விஞ்ஞானி கோபாலன் ஐயா அவர்களே, எப்போதும் நம்மை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற திலகவதி அம்மையார்,
பேராசிரியர் செல்வராணி செல்வம் அம்மையார், வானிலை விஞ்ஞானி குவை பாலசுப்ரமணியம் ஐயா மற்றும் இங்கே பிரேமா அம்மையார் அவர்கள் இன்று இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தில் சிறப்பு விருந்தினராக வந்து தீபாவளி பரவட்டும் என்ற கவியரங்கு தலைமையேற்று மிகச் சிறப்பானதொரு உரையை வழங்கினார்கள். அம்மையார் அவர்கள் மிகச் சிறந்த பேச்சாளராகவும் அங்கு எங்களுக்கெல்லாம் தலைமை தாங்கினார்கள். எல்லோருக்கும் நான் இங்கே இன்னும் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை சான்றோர்களுக்கும், அறிஞர்களுக்கும், சிறுவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பு ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைப்பு. மலர துடிக்கும் அரும்புகள். குழந்தைகள் தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்ற இருக்கும் நானும் மலர துடிக்கும் ஒரு அரும்புதான். இந்த உங்களுடைய இணையத்தை பொறுத்தவரை அதுதான் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தின் நிறுவன செயலராய் நம்மை பல வழிகளில் ஊக்கப்படுத்தி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க செய்து மகிழும் மேனாள் இயக்குனர் சென்னை வானொலி நிலையம் சேவாரத்னா கலைமாமணி சேயோன் ஐயா அவர்கள் பணி நிறைவு என்று சொன்னவுடன் நாளைக்கு நீதாமா சிறப்புரை என்று ஒற்றை சொல்லால் என்னை வாழ்த்தி முடித்தார். அந்த ஒற்றை சொல்லுக்கு தான் எத்துணை பலம் என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றி. ஐயா அவர்களை நான் முதலில் சந்தித்தது திரு மயிலை கற்பகவல்லி மேல்நிலைப் பள்ளியில். என் மகன் சரவணன், என்னுடைய மகள் சரண்யா இருவரும் அங்கே படித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அங்கே ஆண்டு விழாவிற்காக சிறப்பு விருந்தினராக வந்து பரிசுகளை வழங்கினார்கள். ஐயா அவர்களுடைய கையால் எங்களுடைய பிள்ளைகள் இருவருமே அன்று பரிசு பெற்றார்கள். இன்று நல்ல நிலையிலே அவர்கள் மலர துடிக்கும் அரும்புகள் மலர்ந்து இன்று பூவாக மனம் வீசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த அவையிலே உங்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதே போல ஐயா அவர்களிடம் தொடர்ந்து அண்ணாஜம் பள்ளியில் இருந்து மாணவர்களுடன் அண்ணா பல்கலைக்கழக விவேகானந்தர் அரங்கில் ஐயா அவர்களை பார்த்தேன். அப்போதுதான் அறிவு களஞ்சிய போட்டிகள் நம் பள்ளிக்கு அறிமுகம், அண்ணாஜம் பள்ளிக்கு அறிமுகம். அன்றிலிருந்து இன்று வரை, இந்த ஆண்டு வரை நிர்வாகத்தினுடைய முழு அனுமதியுடன் அறிவு களஞ்சிய போட்டிகள் பள்ளியில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. முதல் 2 ஆண்டுகள் செயலாளர் அவர்களும் முதல்வர் அவர்களும் தொடர்ந்து அதை கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். அடுத்த ஆண்டிலிருந்து நீ நன்றாக நடத்துகிறாய், நீ நடத்துமா அப்படி சொல்லி எனக்கு அந்த அனுமதியை அவர்கள் கொடுத்தார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த ஆண்டும் பல்வேறு பள்ளிகளில் இருந்தும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் போட்டிகளில் கலந்து கொண்டார்கள். அதில் அண்ணாஜம் பள்ளிக்கூட மாணவர்களும் அடங்குவர். இந்த ஆண்டு என் பள்ளியில் இருந்து 258 மாணவர்கள் 431 போட்டிகளில் பங்கு பெற்று அதில் பலரும் 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இந்த பரிசளிப்பு நிகழ்ச்சி 16, 11, 24 அன்று நடைபெற இருக்கிறது என்பதும் இங்கே நீங்கள் அனைவரும் அறிந்ததே. 1, 2, 3 என்று தொடங்கி 10 போட்டிகளில் ஒரே நாளில் கலந்து கொண்டு பரிசு பெறக்கூடிய காத்திருக்கக்கூடிய மாணவர்களும் உண்டு. இவர்கள் அனைவருமே மலர துடிக்கும் அரும்புகள் என்பதில் ஐயமில்லை. இந்த அத்துணை பேருமே மலர துடிக்கும் அரும்புகள் தான். இது போன்ற மாணவர்கள் தான் எதிர்காலத்தில் சாதனையாளர்கள். அறிவு களஞ்சியம் விருது பெற்ற மாணவர்கள் என்று பல்வேறு துறைகளில் மின்னி மிளிர்கிறார்கள். 2022 லீவ் கமல் விட்டல் பெருமாள் என்ற அண்ணாஜம் பள்ளியினுடைய 3ஆம் வகுப்பு மாணவன், அதற்கு முன்பும் பெற்றிருக்கின்றார்கள் அறிவு களஞ்சிய விருதுகளை. அவர்கள் எல்லாம் பணிக்கு சென்று விட்டார்கள். இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவன் இப்போது 5ஆம் வகுப்பு படிக்கின்றான். அவன் அறிவு களஞ்சியம் விருது பெற்றான். இந்த ஆண்டு 9 போட்டிகளில் கலந்து கொண்டு பல பரிசுகளை பெற்றிருக்கின்றான். 5ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணவன். இப்படி மாணவர்கள் அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்வதற்கு அந்த வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவ்வகையிலே மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தின் அதாவது மிக சிறப்பான அது ஒரு பணி. தன் பணி ஓய்வுக்கு பிறகு மயிலை திருவள்ளுவர் சங்கத்தில் இணைந்து பணியாற்றி அமரத்துவம் எய்துவிட்ட பேராசிரியர் ஹேமா சந்தானராமன் அவர்களை நான் இப்போது நன்றி கூறுகின்றேன். அவர்கள் எனக்கு பேராசிரியர். இப்போது திருமதி ரோகிணி நாகப்பன் எனது மாணவி மிக சுறுசுறுப்பாக இந்த அறிவு களஞ்சிய போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பணிகளை மிக செம்மையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் அவர்களுக்கு இடையில இருக்கின்ற பாலம்
இதை நான் மிக மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதனால மலரத் துடிக்கும் அரும்புகளுக்கு வாய்ப்புகளும், பாதுகாப்பும், வழிமுறைகளும் தேவை. எல்லோருக்கும் கிடைக்கிறதா என்று கூறிவிட முடியாது. கிடைக்கிறதா என்றால் அது ஒரு ஐயப்பாடுதான். கிடைத்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். கிடைத்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். எய்தற்கரிய இயைந்த கால் அந்நிலைய செய்தற்கரிய செயல் என்பார் வள்ளுவ பெருந்தகை. நான் அடிக்கடி ஐயா அவர்களைப் போல ஒரு வாசகத்தை பயன்படுத்துவேன். அது என்ன என்று சொன்னால், சேர்ந்த இடம் சிறந்த இடம். சிறப்படைய வழிகள் உண்டு. வாய்ப்பதனை பயன்படுத்து. உன் வாழ்வதனை மேம்படுத்து என்ற ஒரு கவிதை வரிகளை அடிக்கடி நான் மாணவர்களிடம் சொல்வதுண்டு. வாய்ப்பதனை பயன்படுத்து. உன் வாழ்வதனை மேம்படுத்து. இதுதான் என்னுடைய தாரக மந்திரம். குழந்தைகள் தினத்தை ஏன் கொண்டாடுகிறோம்? எதற்காக கொண்டாடுகிறோம் என்று எல்லோருக்கும் தெரியும். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாள் நவம்பர் 14. இந்தியா முழுவதும் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகின்றது. இது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இன்றைய குழந்தைகள் தான் நாளை இந்தியாவை உருவாக்குபவர்கள் என்ற தன்னுடைய தொலைநோக்கு பார்வையால் நேரு அவர்கள் நினைவாக நாம் குழந்தைகள் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பாதுகாப்பான கல்வி, சுகாதாரம் போன்றவற்றுடன் அவர்களின் படைப்பாற்றல் திறன், புதுமை புனையும் ஆற்றல் ஆகியவற்றை நாம் வெளிக்கொணர்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இப்படி கொண்டாடுவதே குழந்தைகள் தினம். இது அதாவது சமூக அக்கறை கொண்ட ஒவ்வொருவருடைய ஆசையாகவும் இருக்கின்றது. வருடம் தவறாமல் குழந்தைகள் தினத்தை கொண்டாடுபவர்களே தினங்களை கொண்டாடுவதை விட்டுவிட்டு குழந்தைகளை எப்போது கொண்டாடப் போகிறீர்கள் என்பார் கவிக்கோ அப்துல் ரகுமான் அவர்கள். நாம் சில பண்டிகைகளை, விழாக்களை கொண்டாடுகிறோம். ஆனால் அதனுடைய கொள்கைகளை எல்லாம் பின்பற்றுகிறோமா என்று சொன்னால் ஒரு சில இடங்களில் அது கேள்விக்குறிதான். எனவே குழந்தைகள் பாதுகாப்பு, கல்வி, ஆற்றல் அறிதல், அதற்குரிய வீடு மற்றும் பள்ளி சூழலை ஏற்படுத்தி கொடுத்தல், உரிய நேரத்தில் தேவைகளை பூர்த்தி செய்தல், விரும்பிய கல்வியை பெறுவதற்காக அவர்களுக்கு வாய்ப்பளித்தல், இவை அனைத்தையும் செய்வது நம்முடைய கடமை. இப்படி இருந்தாலும் நாம் இப்பொழுதுதான் குழந்தைகள் பற்றி சிந்திக்கின்றோமா என்றால் இல்லை. சங்க காலத்திலிருந்தே நாம் குழந்தைகளுடைய வளர்ச்சியை சிந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். நம்முடைய முன்னோர்கள் சிந்தித்துக் கொண்டுதான் இருந்திருக்கின்றார்கள். அவற்றை எல்லாம் நாம் இன்று திரும்பி பார்க்க நாம் இன்று தவறிவிட்டோம், தவறிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த பொக்கிஷத்தை எல்லாம் நாம் எடுத்து சொல்ல வேண்டியது போன்றவர்களுடைய கடமை. சங்க இலக்கிய பாடல்கள் சிலவற்றை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஒரு குழந்தைக்கு வீடுதான் முதல் பயிற்சி நிலையம். அடுத்து பள்ளிக்கூட சூழல், தொடர்ந்து சமூக கட்டமைப்பு. இவை ஒருவருக்கு நல்லவையாக கிடைத்தால் வாழ்வில் வெற்றிதான். அதை அக்கால சமுதாயம் மிக சிறப்பாக செய்திருக்கிறது. பிள்ளைகளுக்கு வாழ்வியல் பாடங்களை வாழ்ந்து காட்டியதன் மூலம் கற்பித்தது அக்கால சமுதாயம். இன்று அப்படியா என்றால் கொஞ்சம் இல்லை என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. ஆம், கட்டளையிடுகிறோம், நாம் செய்கிறோமா என்றால் இல்லை. சில நேரங்களில், சில இடங்களில், எல்லோரையும் நான் சொல்லவில்லை. சீக்கிரம் எழுந்து பள்ளிக்கூடம் புறப்படு என்று சொல்லிவிட்டு பிள்ளைகளிடம் மறுபடியும் உறங்கும் பெற்றோர்கள் இன்று உண்டு. எத்தனை பேர் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல ஒரு புறநானூற்று பாடல், ஈன்று புறந்தறுதல் என்றலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்ற புறநானூற்று பாடலில் பொன்முடியார் அப்படிங்கிற தாய் கவிஞர், சங்ககால தாய், வேல் வடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே, ஒளிருவாள் அருஞ்சமம் உருக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று ஒரு அரசனுடைய கடமையை கூட அச்சமின்றி எடுத்துரைத்த அன்றைய பெண்பார் புலவர். சற்று சிந்தித்து பாருங்கள். அரசனை கூட கண்டிப்பாக இதெல்லாம் நீ செய்ய வேண்டும் அப்பா என்று சொன்ன புலவர்கள், ஔவையார் போன்றவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். எத்திசை செலினும் அத்திசை சோரே என்று சொன்ன புலவர் எல்லாம் இருக்கின்றார்கள். என்ன தெரியுமா? புறந்தறுதல் என்றால் இன்று புறத்தை போடுவது அல்ல, பாதுகாத்தல் என்று பொருள். அந்த பாதுகாப்பு உணர்வை ஒரு அணைப்பின் மூலமாக ஒரு தாய் தருகின்றால், அப்படிப்பட்ட அந்த தாய், மகனே, மகளே, நாங்கள், அதாவது இந்த சமுதாயம் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்கிறோம். நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா?
உனக்கென தரப்பட்ட களத்திலே போராடி வெற்றி வாகை சூடி பெருமை சேர்ப்பதுதான் உன்னுடைய கடமை என்று சொல்லுகின்றார். நாங்கள் எல்லாம் எங்களுடைய கடமை செய்கிறோம் அல்லவா? அப்ப உன்னுடைய கடமை என்ன? இந்த சமுதாயம் செய்வதற்கு நீ என்ன பதில் சொல்ல போகின்றாய் என்று நீ என்ன செய்ய வேண்டும் என்று இளைஞர்களுக்கு அந்த தாய் சொல்லுகின்றார். அப்படி மலர துடிக்கும் அரும்புகளுக்கு இன்றும் கூட அது பொருந்தக்கூடிய கருத்து தானே. அடுத்ததாக இன்னொரு தாய் புறநானூற்றில் சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டுலனோ என வினவுதி என் மகன் யாண்டுலன் ஆயினும் அறியேன் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே என்று ஒரு தாய் சொன்னார். இப்ப போய் கேட்டா எங்க சுத்துதோ எப்போ வருமோ சொன்னா கேட்டாதானே அப்படிங்கிற சில புலம்பல்களை, எல்லோருக்கும் நான் இதை சொல்லவில்லை, ஒரு சில தாய்மார்கள் புலம்புவதை நம்மால் என்னுடைய அனுபவத்தின் மூலமாக கேட்டதை நான் சொல்லிக்கொள்ள இங்கே விரும்புகின்றேன். ஈன்ற வயிறோ இங்கு இருக்கிறது, ஆனால் அவன் தேவையான நேரத்தில் தேவையான இடத்தில் இருப்பான், ஓ கடமையை மறக்க மாட்டான் என்ற நம்பிக்கை அத்தாய்க்கு அந்த பிள்ளை மீது இருந்தது. தாய் காத்திருப்பால், நாம் கடமையை செய்ய வேண்டும் என்ற அந்த கடமை அந்த மகனுக்கும் மகளுக்கும் இருந்தது. ஆனால் இன்று நிறைய படிச்சிட்டோம், நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், நிறைய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குது. ஒரு பெண் முதலிடம் பள்ளிக்கூடத்துல, கல்லூரியிலையும் முதலிடம், வேலையும் கிடைத்து விடுகிறது, கை நிறைய சம்பளம். கல்யாணத்திற்கு பிறகு சற்று யோசித்து பாருங்கள். சிலருக்கு பரவாயில்லை, பலருக்கு வேலையையும் குடும்பத்தையும் சமநிலைப்படுத்த தெரியாமல் அல்லது முடியாமல் அல்லது குடும்பம் ஒத்துழைக்காமல் திண்டாடும் எத்தனையோ பெண்கள் இன்று இருக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை கல்வி, சமூக கல்வி, அனுபவ கல்வி இந்த நேரத்திலே வேண்டும். அதுவும் கூட சங்க இலக்கியத்திலே உண்டு, அதாவது சங்க இலக்கியத்திலே உண்டு. நற்றிணையில் ஒரு பாடல், இது ஒரு அகங்கார் புலவர் போதனார் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. இந்த பிரசம் கலந்த அப்படின்னு நேரம் கருதி நான் அந்த வரியை மட்டும் சொல்றேன். அது முக்கியமான வரிகள் நமக்கு சொல்லுவாங்க. ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தனல் கொல் அப்படின்னு சொல்லுவார். நற்றிணையில அந்த பாடல் வருகிறது. அதாவது அந்த குழந்தைக்கு வந்து பால் கலந்த உணவை ஒரு பொற்பாத்திரத்துல வச்சுக்கிட்டு கொடுக்க போறாங்க. அந்த குழந்தை வேண்டாம் வேண்டாம், ஏன்னா பசி இல்ல, அதனால சின்ன செல்லமா ஒரு கொம்பு வச்சுட்டு சுத்தி சுத்தி வராங்க பந்தலுக்கடியில. அந்த குழந்தை ஓடி ஓடி வருது. இந்த தாயும் செவிலி தாயும் ஓடுறாங்க சோறு ஊட்டுறதுக்காக. வேண்டாம் வேண்டும் என்று மறுத்து அது ஓடுகிறது. அப்படி ஓடினால் அதுக்கு வந்து கொஞ்சம் பசி எடுத்துரும், அப்பயாவது சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அந்த போறாங்க. ஆனா இப்படியெல்லாம் ஒரு செல்வ செழிப்பாக அந்த வாழ்ந்த மகள் திருமணத்திற்கு பிறகு கணவன் வீட்டுக்கு செல்கின்றார். அங்கே போனால் அங்கு வசதி குறைவு. அதனால் அது எப்படி என்று சொன்னால், ஆற்று மணலை அது இடைவிட்டு போவதை போல அவள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உண்ணக்கூடிய அந்த தன்மையை பெற்று விடுகிறாள். அதாவது தகவமைத்து கொள்ளக்கூடிய அந்த தன் பண்பு, கணவனுடைய நிலைக்கு தக்கவாறு வாழக்கூடிய தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள அவள் எந்த பள்ளிக்கூடத்தில் பெற்றாள் என்ற கேள்விதான் இந்த பாடலுடைய பொருள். அதாவது எந்த பள்ளிக்கூடத்துல போய் அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தனர்கள், யார் சொல்லி கொடுத்தாங்க இந்த பொண்ணுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா அத்தகைய செல்வத்துல இருந்தவ இன்னைக்கு கணவன் வீட்டுல வறுமை இருக்கு. ஆனா அந்த வறுமையில வந்து அவளால 3 வேளை உண்ண முடியவில்லை. ஆனால் இடைவிட்டு அவள் உண்ணுகிறாள். அது கணவனுடைய செல்வத்திற்கு ஏற்றவாறு அவர் அந்த குடும்பத்தை நடத்துகிறாள். இப்படி தகவமைத்துக் கொள்ளுகின்ற அந்த பண்பை சங்க இலக்கியம் சிறுவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது. அந்த வரிகள் தான், ஏவல் மறுக்கும் சிறுவிளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தவர்கள் என்ற ஒரு கேள்வி. இன்று பார்த்து கற்க நேரமில்லை, பழகி பேச வாய்ப்பில்லை என பல இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களை, நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களை, சிறுவர்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. 18 வயதுக்கு உட்பட்ட அனைவரும் பக்குவப்படும் வகையில் அவர்களுக்கு உரிய இடத்தை வழங்கி வழிகாட்டுவது நம்மை போன்றவர்களுடைய கடமையாக இருக்கின்றது. தாயை காணா சிறு குழந்தை தடவி எடுக்கும் வெறுமொந்தை, பனையை சப்பும் ஒரு பிள்ளை, விரலை சப்பும் ஒரு பிள்ளை, திணையை கோதும் ஒரு பிள்ளை, கிள்ளி சினுங்கும் ஒரு பிள்ளை, மாட்டை ஓட்டும் ஒரு பிள்ளை, மனையை காக்கும் ஒரு பிள்ளை, வீட்டில் சமைக்க சொல்லித்தால் வெளியில் தேடும் ஒரு பிள்ளை, அதான் சொல்லி குச்சி தேடுறது என்று வாணிதாசன் ஒரு பாடல்ல குறிப்பிடுவார். குழந்தைகளுக்கான ஒரு பாடல்ல
ஒரு குடும்ப சூழல்ல வேலை பகிர்வு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. நாம் இந்த காலத்தில் அதை செய்ய தவறி வருகிறோம் என்பதுதான் உண்மையான என்னுடைய கருத்து. இன்று அதாவது ஒரு அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால், சரி பரவாயில்லை. நாம் உணவு விடுதியிலே உணவு வாங்கி உண்டு விடலாம் என்ற ஒரு மனோபாவம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களிடம், சிறுவர்களிடம் இருப்பதை நாம் காண முடிகிறது. அதனால அந்த சிறு வயதிலே அந்த வேலைகள் எல்லாம் அவர்களுக்கு செய்து பழகாததுனால, ஒரு திருமணத்திற்கு பிறகு கணவர் வீட்டுக்கு போனோனே, எங்க அம்மா வீட்ல நான் ஒரு சொம்பு கூட சொட்டது கிடையாது. இங்க வந்து இவ்வளவு வேலை செய்ய வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு, ஒரு முகத்தை சுளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு அவர்கள் ஆட்படுகின்றார்கள். எல்லோரும் இல்லை. ஒரு சிலர் மட்டுமே நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அதேபோல குழந்தைகளுக்காகவே எழுதிய குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "ஏடு தூக்கி பள்ளியிலே இன்று பயிலும் சிறுவரே நாடு காக்கும் தலைவராய் நாளை ஆகப் போகின்றார்" என்று குறிப்பிடுவார். இன்றைய குழந்தைகள் தான் நாளைய பாரத பூங்காவை மேம்படுத்தப் போகும் மொட்டுக்கள், மலரத் துடிக்கும் அரும்புகள். மேலும் இன்று குழந்தைகள் நீங்கள், எனினும் இந்த நாட்டினை ஆளப் பிறந்தீர். நன்றாய் படியுங்கள் குழந்தைகள், ஒன்றாய் இருங்கள், உயர்வினை எண்ணுங்கள் என்று, அதாவது தன்னுடைய குழந்தைகளுடைய மனதிலே, மாணவருடைய உள்ளத்திலே, அவர்கள் நாளைய சமுதாயத்திலே நல்ல சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுத்தவர் பாரதிதாசன். இது போன்ற பல கவிஞர்கள் குழந்தை பாடல்கள் மூலமாக அந்த குழந்தைகளுக்காக எழுதிய பாடல்கள் மாணவர்கள் படிக்கின்றார்கள். நாம் அந்த கற்றது கை மண்ணளவு என்பதைப் போல ஒரு சிலவற்றை மட்டும்தான் இங்கே குறிப்பிட்டேன். அதுபோல என்னுடைய அனுபவத்திலே சில மாணவர்களை நான் சந்தித்திருக்கின்றேன். நிறைய மாணவர்கள் பல்வேறு துறைகளிலே இருக்கின்றார்கள். சினிமா துறையில் இருக்கின்றார்கள், வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள், சென்னையில் இருக்கின்றார்கள், கிராமங்களில் இருக்கின்றார்கள், அரசு அலுவலராக, தொழில்நுட்ப வல்லுநர்களாக எல்லாம் இருக்கின்றார்கள். உங்களை போன்ற எனக்கு அனுபவம் இருக்காது. இருந்தாலும் என்னுடைய அனுபவத்திலே நான் சந்தித்த சில மாணவர்களை இங்கே குறிப்பிடுகின்றேன். ஒரு தமிழ்தாசன் என்ற ஒரு மாணவன் 99ல 1995, 96கள்ல படிச்ச மாணவன். அவன் ரொம்ப குறைவான மாணவர்கள் தான் எண்ணிக்கை அப்பொழுது. ஒரு வில்லுப்பாட்டை எழுதிவிட்டு பள்ளிக்கூடத்தை பற்றிய ஒரு சிறப்பான ஒரு வில்லுப்பாட்டு அது. எழுதிவிட்டு மாணவர்களை தினம் கிடைக்கவில்லை. ஏனால் எண்ணிக்கை குறைவு. அப்ப "அப்பா நீ வா சும்மா உட்காரு. எல்லாருமே நீங்க மட்டும் எல்லாம் சேருங்க. ஆளுக்கு ஒரு இது குடுத்துடலாம்." மனோஜ்ன்னு ஒரு மாணவன் அந்த மாரி எல்லாம் வந்தாங்க. அவர்களிடம் அத சொல்லிக் கொடுத்து அந்த வில்லுப்பாட்டை எங்க அப்பா வேப்பங்குச்சிய பெருசா ஒடிச்சு குடுத்தாரு ஊர்ல இருந்து. அத நான் பேருந்துல எடுத்துட்டு வந்தேன். இப்ப மாரி வசதி கிடையாது. பேருந்துல எடுத்துட்டு வந்து அத வளைத்து, அதை வில்லாக செய்து, மணிகளை ஆட்டுக்கு கட்டி வச்சிருந்த மணிகள ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்து கட்டி, அந்த பிள்ளைகளுக்கு அந்த வில்லுப்பாட்டை நான் அரங்கேற்றம் செய்தேன். அந்த மாணவன் தமிழ்தாசன் இன்று ஒரு மிகப்பெரிய தொலைக்காட்சியிலே, மிகப்பெரிய ஒரு பணியிலே, பொறுப்பிலே ஒரு பிரபலமான தொலைக்காட்சியிலே இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா அதன் பிறகு அவர் வந்தார், எங்களை சந்தித்தார். அதனால் என்னால் சொல்ல முடிகிறது. அதன் பிறகு இன்னொரு மாணவர் வேலிசிக்கோ என்ற ஒரு மாணவர் இன்று மருத்துவராக இருக்கின்றார். முதுநிலை மருத்துவராக இருக்கின்றார். சென்னையில் இருக்கின்றார். இப்பொழுது கிராமத்து பக்கம் போயிருக்காங்க. அவர் பாத்தீங்கன்னா, பள்ளிக்கூடம் எல்லாம் ரொம்ப மாணவர்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப குறைந்த எண்ணிக்கை இருக்கிறப்ப அத படிச்ச மாணவர். அந்த மாணவர் ஒரு நாள் 10ஆம் வகுப்பு படிக்கின்ற போது என்னிடம் வந்தார். "அம்மா நான் பள்ளிக்கூடத்த விட்டு நானு 11ஆம் வகுப்புக்கு வேறு பள்ளிக்கூடத்துக்கு போலான்னு இருக்கேன்" அப்படின்னாரு. "என்னப்பா? என்ன பள்ளிக்கூடத்துல உனக்கு என்ன குறை? சொல்லுப்பா" அப்படின்னேன். "இல்லம்மா எனக்கு காம்படிட்டர்ஸ் இல்ல. அதாவது போட்டியாளர்களே இல்ல. அதனால நான் மருத்துவம் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனவே எனக்கு நீங்க சொல்லுங்க. நான் வேற ஸ்கூலுக்கு நான் போலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் சொன்னேன், "அப்பா உனக்கு போட்டியாளர் வேறு யாரும் வேண்டாம். உனக்கு நீயே போட்டியாளர் தான். அதனால உனக்கு நீயே போட்டியாளர் நெனச்சு நீ படி. ஆனால் நிச்சயமாக எண்ணியதை எண்ணியவாறு அடைய முடியும்" என்று சொல்லி, "எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியர் ஆகப் பெறின்" அப்படிங்கிற அந்த திருக்குறளோடு அந்த பையன சமாதானப்படுத்தினேன். 11, 12 வகுப்புகளையும் அங்கே முடித்து, இன்று மிகச்சிறந்த ஒரு மருத்துவராக அரசு மருத்துவமனையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வழியை செல்லுகின்ற பொழுது உள்ளே எங்களை சந்தித்து, அப்பொழுது தொலைபேசி எண்ணை பகிர்ந்து கொண்டு சென்றார். இன்று வரை இந்த தீபாவளி வரை அவர் எனக்கு வாழ்த்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த ஒரு மாணவன் மலரத் துடித்த மொட்டாக அன்று இருந்ததனால், இன்று பூவாக வாசனை வீசுகின்றார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அதுபோல இன்னொரு மாணவன் அமெரிக்காவில் இருக்கிறார். ராமநாதன் மெய்யப்பன் என்பது அவருடைய பெயர். அவருக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. அவர் ஒரு நாள் தொலைபேசியில தொடர்பு கொண்டு, "நண்பர்கிட்ட இருந்து வாங்கினேம்மா உங்க நம்பர. அதாவது நான் சென்னைக்கு வரும்போது உங்கள சந்திக்கணும். வர முடியுமான்னு." உடனே முதல்வர்கிட்ட அனுமதி கேட்டுட்டு, "சரி வாப்பா" அப்படின்னேன். வந்தாரு. வந்த உடனே, "அம்மா எனக்கு வேற்றுமை உறுப்புகள் கொஞ்சம் சொல்லித் தரீங்களா? நீங்க ஓய்வா இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்டாரு.
நான் சொன்னேன், "என்னப்பா இத்தனை ஆண்டுகள் கழித்து, இத்தனை ஆசிரியர்கள பார்த்திருப்பேன். கல்லூரியெல்லாம் முடிச்சுட்டேன். வேற்றுமை வகுப்பு பத்தி என்னைய சொல்லி தர சொல்றியா?" அப்படின்னாரு. "இல்லம்மா, எனக்கு நீங்க சொல்லி தரதுக்கு டைம் குடுத்தா, நான் எப்பன்னு சொல்லுங்க நான் வரேன். வீட்டுக்கு வந்தாலும் வரேன், பள்ளிக்கூடத்துக்கு வந்தாலும் வரேன்" அப்படின்னு. என்னுடைய பெரும்பகுதி நேரம் பள்ளிக்கூடத்துல கழிவதனால, நான் முதல்வர் அனுமதியோடு அந்த மாணவனை பள்ளிக்கூடத்துக்கு வரவழைத்து, அங்கே நான் வேற்றுமை உறவுகளை சொல்லிக் கொடுத்தேன். அப்பொழுது கேட்டேன், "என்னப்பா?" என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், "அம்மா, என்னுடைய குழந்தை தமிழை படிக்கிறது. தமிழ் பள்ளிக்கூடத்தில் நான் சிறுவனாக அந்த குழந்தையை கொண்டு விடுகின்ற பொழுது, நான் தன்னார்வ தொண்டராக தமிழ் கற்பிக்கின்றேன். இது வந்து ஒரு பரிமாற்ற முறை அங்கு அமெரிக்காவில். அதனால் என்னுடைய மகன் இப்பொழுது நன்றாக எழுத்துக்கூட்டி படிக்கின்றான். நான் கவிதை எழுதுகின்றேன், சிறுகதை எழுதுகின்றேன். வேறு பெயரில் இதெல்லாம் எழுதிக் கொண்டிருக்கிறேன் அம்மா" என்று தன்னுடைய சிறுகதையையும், கவிதையும் என்னோடு அனுப்பி, அதோடு ஒரு காணொளி காட்சியாக தன்னுடைய பிள்ளை தமிழை எழுத்துக்கூட்டி படிப்பதையும் எனக்கு அனுப்பினார். அதை பார்க்கும்போது நான் மெய் சிலிர்த்து போனேன். இதை விட ஒரு நல்ல மாணவனை நாம் பார்க்க முடியுமா என்று. சரி வாப்பான்னா வந்து சொல்லிக் குடுத்தேன். வந்து ஒரு நாள் வந்து ஒரு 2 மணி நேரம் வேற்றுமை உறவுகள் எல்லாம் சொல்லிக் குடுத்தேன், படிச்சாரு. "அம்மா, எனக்கு இது குறிப்பா குடுக்க முடியுமான்னு?" கேட்டாரு. "தரேன்ப்பா" அப்படின்னேன். "நீ இப்ப போயிடு, எனக்கு நேரம் இல்ல. உனக்கு நான் அனுப்புறேன்னு." அதன் பிறகு அந்த குறிப்புகளை எல்லாம் நான் தட்டச்சு செய்து அவருக்கு நான் அனுப்புனேன். அனுப்பிய உடனே அவர் என்ன செய்தார் தெரியுமா? வாங்கி வைத்துக்கொண்டு சும்மா இருந்து விடலாம். ஆனால் அவர் அவ்வாறு இருக்கவில்லை. அதை அமெரிக்காவில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த முறையிலே அவர் சொல்லிக் கொடுக்கிறார் என்பதை ஒரு குறிப்புகளாக தயாரித்து, "அம்மா, நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இப்படி. நான் இதை இப்படித்தான் இந்த மாணவர்களுக்கு எளிமைப்படுத்தி சொல்லிக் கொடுக்கப் போகின்றேன். சரியாக இருக்கிறதா என்று பாருங்கள்" என்று சொல்லி எனக்கு அந்த செய்தியை அனுப்பினார். இது வந்து எப்படின்னு கேட்டா, நான் ஒவ்வொரு முறையும் என்னுடைய மாணவர்கள்ட்ட சொல்லி, சொல்லி நான் அத வந்து பெருமைப்பட்டுக்குவேன். "இப்படி வந்தாரு, இப்படி பண்ணாரு, நீங்க படிங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல பிரீத்தி என்ற ஒரு மாணவி இன்று அ மருத்துவராக இருக்கின்றார். சொன்ன உடனே கவிதை எழுதுவாரு. முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி. அப்படிப்பட்ட அந்த மாணவி வந்து ஒரு சில மதிப்பெண்களில் வந்து அன்னைக்கு மாவட்ட அளவிலான, அந்த மாநில அளவிலான அந்த நிலைக்கு அவர விட்டுட்டாரு. அன்னைக்கு மருத்துவராக இருக்கின்றார். "தொட்டுவிடும் தூரம் தான் வானம்" என்று சொன்ன உடனே தலைப்பெடுத்த நெறைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அதுபோல அ ஜஸ்வந்திகா என்ற ஒரு மாணவி, அவரு வந்து நீயா நானாவுல வந்து ரூ. 10,000 பேச்சாளருக்கான பரிசு பெற்றிருக்கின்றார். சுவேதா என்ற மாணவி சென்ட் ஜோசப் கல்லூரியில படிக்கிறாங்க. ஐயா அவர்களுடைய அந்த அறிவியல் அரங்கத்துல பேசுனாங்க. அதுபோல சஞ்சனா அவர்கள் வந்து முதல் மதிப்பெண் பெற்று இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல மிகச்சிறந்த பேச்சாளராகவும், தொகுத்து வழங்கக்கூடிய அளவுக்கு மிக சிறந்த மாணவியா இருக்கிறார். அவரும் வந்து நம்முடைய அந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கம் நடத்திய அந்த அறிவியல் அரங்கத்துல பேசினார். இவர்கள் எல்லாம் மலர துடித்துக் கொண்டிருக்கின்ற அரும்புகள் தான். இவர்கள் எல்லாம் என்னுடைய பார்வையில இருந்து நீங்காதவர்கள். அதேபோல என்னுடைய பள்ளியிலேயே, அண்ணாஜம் பள்ளியிலேயே படித்த 3 மாணவிகள் இன்று அங்கே ஆசிரியர்களாக இருக்கின்றார்கள். அறிவியல் ஆசிரியராக, கணித ஆசிரியராக, கணிப்பொறி ஆசிரியராக இருந்து மிகச் சிறப்பான கவிஞராகவும், மிகச்சிறந்த பேச்சாளராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை நான் பெருமிதமாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். அதுபோல ஜிபி நவீன் என்ற ஒரு மாணவன் உயர்கல்வி படித்துக் கொண்டிருக்கிறார். அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு போனாங்க, "அம்மா, அவன் 50 கவிதைக்கு மேல எழுதி வச்சிருக்காம்மா. புத்தகமா போடலான்னு" சொல்லிட்டு. அவங்க தங்கச்சி இங்க படிக்கிறாங்க. அதுபோல மனோஜ்குமார் என்ற மாணவன் இப்பொழுது 50 கவிதை எழுதி என்னிடம் கொடுத்திருக்கின்றார். அதேபோல பழைய மாணவர்கள் எத்தனையோ துறைகளில் மிளிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி நிறைய மாணவர்கள் இருந்தாலும், ஒரு சில மாணவர்களை நான் வந்து சொல்லியிருக்கின்றேன். எல்லோரையும் சொன்னால் எனக்கு கொடுத்த நேரம் போதுமா என்று எனக்கு தெரியவில்லை. அதேபோல கொரோனா அப்படின்னு ஒண்ணு வந்தது. பெருந்தொற்று 2020ல. அப்ப அந்த கொரோனா காலத்துல வந்து அனைத்து பணிகளுமே தடைப்பட்ட போது, தமிழ் அறிஞர்களும், அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர்களும், கவிஞர்களும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த சுறுசுறுப்பாக இயங்கிய வேளையிலே, எல்லோருக்கும் வாய்ப்பு. கவிஞர்களுக்கு, புலவர்களுக்கு, அறிஞர்களுக்கு, சிறுவர்களுக்கு என்று எல்லோருக்குமே. நாங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அட்டவணை போட்டு மாணவர்களுக்கு பாடம் நடத்தினோம். அப்படி அந்த காலத்தை வந்து நாம் கடந்து சென்ற அந்த கொரோனா காலத்தை மறந்து விடவோ, மறுக்கவோ நம்மால் முடியாது. அதுபோல அனைத்து இந்திய எழுத்தாளர் சங்கம், அதுபோல வந்து சென்னை பல்கலைக்கழகம், ஆ சைவ சித்தாந்த பெருமன்றம், தும்பி இலக்கிய அமைப்பு, அதாவது திருச்சி இலக்கிய வாசல், அதேபோல அமெரிக்காவிலிருந்து அன்புடன் நெல்லை ஆனந்தின்னு, அதாவது தமிழால் இணைவோம்னு. சிறுவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு கன்னிக்கோயில் ராஜாவோட சேர்ந்து மிகச்சிறந்த பாடல்களை எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு குழந்தை ஒரு நாள் தமிழால் இணைவோம் நான் சேர்ந்திருந்தேன். பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை மலைப்படுகடாம, ஒரு வரி விடாம
அழகா வந்து ஒப்பிச்சுது. அடுத்த நாளே போய் என்னுடைய மாணவர்கிட்ட சொன்னேன். இன்னும் திருக்குறள் ஒப்பிட்டு மிகச்சிறந்த பரிசுகளை பெறக்கூடிய 15,000 பரிசுகளை பெறக்கூடிய மாணவர்கள் வந்து நங்கைநல்லூர்ல பெரியண்ணன் ஐயா தலைமையில நடக்கக்கூடிய அந்த திருக்குறள் பேரவையில 4 பேர் வந்து ரூ. 15,000 வந்து பரிசு பெற்றிருக்கின்றார்கள். இப்படி வந்து நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் வந்து ஓய்ந்திருக்காமல் உழைக்க தயாராக இருந்தால், இந்த உலகம் நமக்கு மலரத் துடிக்கும் அரும்புகளுக்கு வாய்ப்பு, வழிவகைகளை நமக்கு நன்றாக கொடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு, ஒரு அதாவது ஒரு சின்ன அனுபவம். இப்ப நான் வந்து இங்க ஏற்பட்ட சென்னைக்கு வந்த பிறகு எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை எல்லாம் நான் வந்து சொல்லிட்டேன். ஆனா, அதை விட மிகச்சிறந்த ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு, நான் ஊருக்கு போயிருந்தேன். அதாவது ரொம்ப 2012, 13 நினைக்கிறேன். ஊருக்கு போயிருந்தேன். அப்போ பேருந்துல ஏறி கிராமத்துக்கு போயிருந்தேன், நகரத்துல இருந்து. அப்போ வந்து ஒரு காட்சியை நான் கண்டேன். அந்த காட்சியை வந்து நான் ஒரு கவிதையாக வடித்தேன். அந்த கவிதையை இப்போது இங்கு சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று இருப்பதால் அதை சொல்ல நான் விரும்புகிறேன். அதனுடைய தலைப்பு நாளைக்கு எழுதணும் அப்படிங்கிறது தலைப்பு. என்னடா நாளைக்கு எழுதணும் இன்னைக்கு வேண்டாமான்னு கேட்க வேண்டாம். அந்த கவிதையை நான் இப்போது உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பேருந்து பயணம், கூட்ட நெரிசல், ஓராண்டு கழித்து ஊருக்கு செல்லும் ஆர்வம், வயல்வெளியின் ஊடே வறண்ட தார் சாலையில் ஊர் மக்களை சுமந்தபடி ஊர்ந்தது சிற்றுந்து. இருக்கையில் இருந்தபடி இயற்கையை ரசித்தேன். இடையில் ஒருவர் உழைத்த களைப்புடன் ஓரமாய் நின்று கைகாட்ட பேருந்து தன் பயணத்தை தளர்த்தி கொண்டது. அந்த நடுத்தர வயது மனிதர் பேருந்தில் ஏறியவுடன் அதே வயதுடைய ஒரு பெண் புன்னகைத்தாள். உறவாக இருக்குமோ? யோசிக்கும் முன் உறுதியாயிற்று. என் அருகில் இருந்த அந்த பெண், என்னங்க உள்ள நோட்டு கேட்டானே என்பதற்குள் எடுத்து காட்டினார் தந்தை. 2 வரி நோட்டா? இது தாய். சற்று தூரத்தில் ஒரு சிறுவன், 6 வயது இருக்கும், ஒற்றையடி பாதையில் பேருந்தை நோக்கி ஓடி வர சற்றென்று நின்றது பேருந்து குலுங்கியபடி. அவன் ஓடி வந்த களைப்பில் மூச்சிறைக்க ஒரு படியில் கால் வைத்தான். உள்ளே இழுத்துக் கொண்டார் தந்தை. எங்கள் இருக்கை அருகில் புன்னகையுடன் அவன், அம்மா, ஆங்கிலத்தில் நான் தான் முதல் மதிப்பெண், தமிழிலும் என்றவுடன் கேட்டை காண்பித்தான். முத்து முத்தாய் எழுத்துக்கள். எனக்கு என்னடா தெரியும்? சிரித்தபடியே கேட்டார். தந்தை நின்றபடி சிரித்தார். என் 2 வரி நோட்டு எடுத்து நீட்டினார். அவன் முகத்தில்தான் எத்துணை மகிழ்ச்சி! என் தமிழ் நோட்டு, நாளைக்கு எழுதணும் என்றான். அடுத்த நிறுத்தம். மூவரும் சிரிக்கினர். இருவரை கையை பிடித்தபடி இடையில் நடந்தான் சிறுவன். நாளைக்கு எழுத நோட்டு கிடைத்த மகிழ்ச்சி. இந்த காட்சி என் மனதுக்கு சொல்லன்னா மகிழ்ச்சி. ஒரு ஆசிரியராய் நான் அகமகிழ்ந்து வாழ்த்தினேன் மனதிற்குள். யாரென்று தெரியாது இந்த பிள்ளை, இவன் என்னை போல நாளை பின்னாளில் மிளிர்வான் என்று ஒரு ஆசிரியராக அகமகிழ்ந்து வாழ்த்தினேன். அப்பொழுது என்னுடைய கைப்பையில் ஒரு பேப்பர் தாள் இருந்தது. பேனா எடுத்தேன், ஒரு கவிதை எழுதினேன். ஆகா, இந்த ஆண்டு பள்ளி இதழுக்கு ஒரு கவிதை கிடைத்து விட்டது என்ற சந்தோஷத்தோடு அந்த கவிதை தான் நான் இப்போது உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இப்படி இந்த மலர துடிக்கும் அரும்புகள் பட்டணத்தை விட கிராமங்களில் நிறைய இருக்கின்றன. ஒவ்வொருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வர வைக்க வேண்டியது நம்மை போன்றவர்களுடைய கடமையாக இருக்கிறது. அதை என்னால் முடிந்தவற்றை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதாவது நிறைவாக நேரம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். நிறைவாக இன்னொரு கட்டுரை நான் எழுதியது. சில நேரங்களில் மற்றவருக்காக எழுதுவது, சில நேரங்களில் இது எனக்கே சாதகமாகிவிடும். அதனால் அதை நான் இப்போது பகிர்ந்து கொண்டால் நலமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதனுடைய தலைப்பு, உன்னால் முடியும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவழ கால வகையினானே என்பது ஆன்றோர் கருத்து. வளர்ந்து வரும் உலகில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. புதுமைகள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன. இவற்றுக்கெல்லாம் காரணம் மனிதன்தான். ஆனாலும் மாற்றங்களை புரிந்து கொள்வதும் புதுமைகளை அறிந்து கொள்வதும் அவசியம். உலக மாற்றங்களில் எனக்கும் பங்குண்டு என எண்ணி ஒவ்வொருவரும் தன் பாதையை முன்னேற்றத்தை நோக்கி மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும்.
அதை விடுத்து எது நடந்தால் எனக்கென்ன, நான் சாதித்தது போதும் என்று இருந்துவிட்டால் காலம் நாளடைவில் உன்னை கைவிட்டு விடும். அதாவது கால வேகத்திற்கு உன்னால் ஈடு கொடுக்க முடியாது. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார் என்பது திருவள்ளுவருடைய திருவாக்கு. சரி, உலகத்தோடு ஒட்ட என்ன செய்ய வேண்டும்? உன்னையே நீ அறிவாய் என்று கிரேக்க அறிஞர் சாக்ரடிஸ் சொன்னதைப் போல உன்னை பற்றியும் உலகில் உன்னை சுற்றி நடப்பவற்றை பற்றியும் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். பிறகு அவற்றை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். உலக இயல்புகளுக்கு ஏற்ப உன்னை நீ தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். முயற்சியில் தோல்வியா? தளராதே, மறுபடியும் முயற்சி செய். உன் பலம் எது, பலவீனம் எது என்பதை அறிந்து கொள். தோல்விக்கு காரணம் புரியும். பலவீனத்தை பலமாக்கு. வெற்றி உன்னை தேடி வரும். என்னால் எப்படி முடியும் என்று ஏங்காதே. முயற்சி திருவினையாக்கும் என்ற வள்ளுவனை நினைவுகொள். உடல்நலம் இல்லாத போது மருத்துவரை நாடி மருந்துண்டு நலமடைவதில்லையா? அதுபோல் தான் மனநலனும் காக்கப்பட வேண்டும். உன் எண்ணத்தில் பலவீனம் ஏற்படும் போது ஊக்கத்தை மருந்தாக பயன்படுத்து. எண்ணம் பலமடையும். எண்ணத்தின் பலம் செயலாகவும் செயலின் பலம் சாதனையாகவும் வளரும். சாதனையின் பலமோ உன்னை உலகறிந்த மேதையாகவும் ஆக்கும். ஆம், உன்னால் முடியும், எதுவும் முடியும். இன்று நினைத்தால் நாளை நடக்கும். நாளை நடப்பது நவ யுகத்தை படைக்கும். பணி நிறைவுக்கு பிறகு ஒரு சிறப்பு விருந்தினராக திருச்சியில எல்லாம் போய் பேசியிருக்கேன். அதே மாதிரி எங்க ஊர்ல நான் படிச்ச பள்ளிக்கூடத்துல 60 ஆண்டுகள் கழித்து என்னை அழைத்தார்கள். அதாவது முனைவர் பட்டம் பெற்ற ஒரே பெண்மணி நம்ம ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு அழைத்து என்னை பாராட்டினார்கள். 7 ஊர்ல இருந்து கிராமத்துல இருந்து வந்திருந்தாங்க. அந்த 7 ஊர் மக்களும் வந்து பார்த்துட்டு யாரோ சென்னையில இருந்து பேச வராங்களா அப்படின்னு சொல்லி நின்று கொண்டு இருந்த போது நான் வந்து மேடையை நோக்கி போன உடனே, ஐயோ இந்த பொண்ணா நம்ம சின்னதுல பார்த்தது, இது என்னமோ டாக்டர் பூங்கோதை அப்படிலாம் போட்டிருந்தாங்க, நமக்கு வந்து தெரியலையே, இந்த பிள்ளை தானா அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு வந்து ஆற தழுவி கொண்டார்கள். அந்த கிராமத்து மக்களுடைய அன்புக்கு அங்கே இலக்கிய வாசல் அமைத்து நடத்தக்கூடிய எங்கள் ஊர் கவிஞர் கப்பல் கவிஞர் என்று இருக்கின்றார். அங்கே சங்கம்பட்டி சரசு என்ற ஒரு கவிஞர் இருக்கின்றார். அவர் மாற்றுத்திறனாளி, ஆனாலும் கவிதைகள் கவியோடு வருகிறேன் என்று கவிதை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இப்படி எல்லாம் நிறைய பேரை நாங்கள் அவர்களோடு பழகுகின்ற அந்த வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டு, அதே போல யாராவது படிப்பு முடிச்சுட்டு பள்ளிக்கூடம் வேண்டாம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுமா போதும்னு சொன்னா நான் போய் அவர்களை சொல்லுவேன், எப்படியாவது அவங்களை சமாதானப்படுத்தி அந்த அப்ளிகேஷனை வந்து என் காசை போட்டு வாங்கி கொண்டு கொடுத்துருவேன். வேற வழி இல்லாம அதை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இப்படி வந்திருக்கு என்ன செய்யலாமாங்க, போய் சேருங்க பார்க்கலாம் அப்படின்னு. இப்படி வந்து ஒவ்வொருவராக இன்று வந்து ஒரு கிராம நிர்வாக அலுவலராக, அதே மாதிரி வந்து தலைமைச் செயலகத்துல வந்து ஒரு இன்னைக்கு வந்து ஒரு கெஸ்ட் ரேங்க்ல இருக்கக்கூடிய அலுவலராக, இப்படி எல்லாம் பல குழந்தைகள் வளர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களைப் போல இந்த மலர துடிக்கும் அரும்புகள் இன்னும் கிராமங்களில் நிறைய இருக்கின்றன. கிராமங்களில் மட்டுமல்ல, நமக்கு தெரியாத இந்த சென்னையில கூட எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அதாவது எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற அந்த கருத்தோடு இந்த வரக்கூடிய குழந்தைகள் தின விழாவிலே நான் மிகச்சிறந்ததொரு, அதாவது எனக்கு ஒரு வாய்ப்பினை நல்கிய இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்துக்கும் இங்க இணைந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் என்னுடைய நல விரும்பிகள். அதாவது யாரையும் ஒருத்தர் கூட நான் விட முடியாது. நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, நான் வளர வேண்டும் என்று சொல்லி நலம் விரும்பக்கூடிய அத்துணை சான்றோர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு முறை இந்த நிலைக்கு என்னை ஆளாக்கி என்னுடைய பெற்றோருக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் நான் நன்றியை கூறிக்கொண்டு, தங்களிடமிருந்து என்னுடைய உரை எப்படி இருந்தது என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அது அன்போடு விடைபெறுகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி ஐயா, வணங்கி மகிழ்கின்றேன். அருமை அருமை. பூங்கோதை அவர்கள் வரவேற்பு பூங்கொத்து நமக்கு வழங்கி இருக்கிறார். அடங்காத பிள்ளைகள் என்று சொன்னீர்கள், நிறைய பேர் இருக்கிறார்கள். முன்பெல்லாம் வகுப்பிற்கு ஒருவர் என்று இருப்பார், இன்று வகுப்பிற்கு 10 பேர் இருக்கிறார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் எப்பொழுது படிப்பார்கள் என்று சொன்னால், அந்த தேர்வு என்று வந்தால் மட்டும்தான் படிப்பார்கள். அந்த தேர்வுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, எதெல்லாம் பரீட்சைக்கு வருது நான் குறிப்பு கொடுக்க போறேன் வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப உட்கார வச்சு, கூட்டி உட்கார வச்சு, ஒரு பரீட்சைக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உட்கார வச்சு அவங்களோடயே உட்கார்ந்து அதை ஒண்ணா படிக்க வச்சு நம்ம படிக்க வைக்கணும். அதையும் கூட சில பேர் அதை பயன்படுத்திக்காதவங்க தான் தேர்வுல வந்து தேர்ச்சி அடைய மாட்டேங்கிறாங்க. ஆனா 100 மார்க் வாங்குற மாணவர்களும் உண்டு, 99 வாங்குறவங்களும் உண்டு. இப்ப இதுக்கு வந்து நான் இன்னொரு பள்ளிக்கூடத்தை உதாரணம் காட்ட விரும்புறேன். இங்க அண்ணாதியம் பள்ளிக்கூடத்துக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஆல்காட் மெமோரியல் அந்த பள்ளிக்கூடத்துல வேலை செஞ்சேன். அங்க எல்லாமே வந்து அது வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு வறுமை கோட்டு கிட்ட வாழக்கூடிய அந்த அந்த பெசன்ட் நகர் அந்த பகுதியில இருக்கக்கூடிய சிறுவர்கள். அப்போ நான் 7ஆம் வகுப்புக்கு பாடம் எடுத்துட்டு இருந்தேன்.
பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது குபேந்திரன் அப்படிங்கிற ஒரு பையன், அவன் வந்து வகுப்புல உட்காரவே மாட்டான். யாரோட வகுப்புலயும் உட்காரவே மாட்டான். உட்காரவே மாட்டான். அப்போ ஒரு நாள் வந்து நான் அந்த வகுப்பு எடுத்துட்டு இருக்கும்போது, அங்க அன்னைக்கு செயலர் வந்து பார்க்க வந்தாங்க. வகுப்புகளை எல்லாம் பார்வையிடுவதற்காக வந்தாங்க. அது ஒரு ஒரு வகுப்பும் வேற வேற இடத்துல இருக்கும். ஒரு வேப்ப மரம் இருந்தது. வேப்ப மரத்துக்கு பின்னாடி இருந்து அவர் பார்த்திருக்காரு. அப்ப அவர் வந்து திருப்பி வந்து எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறப்ப, கையெழுத்து போட போறப்ப பார்த்துட்டு கேட்டாரு. "அம்மா அந்த 7வதுல ஒரு வால் பையன் இருக்கானே, நீ எப்படிம்மா அவன் கூட உன் வகுப்ப கவனிக்கிறானே எப்படிம்மா?" அப்படின்னு கேட்டாரு. அப்ப சொன்னேன், "ஐயா நான் வந்து அவன தான் வந்து லீடரா போட்டுருக்கேங்கய்யா" அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன தான் வந்து, "எப்பா நீ நல்ல பையன்ப்பா, கொஞ்சம் பார்த்துக்கப்பா, நான் அங்க போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன தான் வந்து வகுப்பு தலைவனா போட்டுருக்கேன். அப்ப வகுப்பு தலைவனா இருந்தா நம்ம நல்லா தானே இருக்கணும். மேடம் வந்து நம்மளையே மதிச்சு வகுப்பு தலைவனா போட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொன்னா. இது வந்து ஆல்காட் மெமோரியல் அந்த பள்ளிக்கூடத்துல நடந்த அந்த பையன எனக்கு இன்னும் மறக்க முடியாது. ஒரு நாள் எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது ஒரு மாணவன் வந்து, "அம்மா நான் உங்க குரல பார்த்தோனே நான் கண்டுபிடிச்சுட்டேன். நான் வந்து இப்போ ஒரு பெரிய நிறுவனத்துல வந்து நான் ஓட்டுநரா இருக்கேன். ஒரு" அப்படின்னு சொல்லிட்டு என் குரல பார்த்து நிறுத்தி, "ஐயோ! பூங்கோதை மேம் குரல் மாரி இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி என்ட்ட பேசிட்டு போனாரு. அதே பள்ளிக்கூடத்து மாணவர். இப்படி வந்து மாணவர்கள் யாரு வந்து ரொம்ப நல்லா படிக்காம, ரொம்ப வாலுத்தனமா இருக்காங்களோ, அவங்க தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்லா வந்து நம்மகிட்ட வந்து அன்பாகவும் ரொம்ப நல்லா படிக்கிறவங்க சில நேரம் நினைவு வச்சுக்குவாங்க, சில நேரம் மறந்துருவாங்க. ஆனா ரொம்ப வந்து அதாவது மார்க் குறைவா வாங்கி அவங்கள நம்ம சொல்லிக் குடுத்தோம்னா, அந்த மாணவர்கள் நிச்சயமாக நம்மள வந்து இப்ப சந்திக்கிறாங்க. அந்த மாதிரி நெறைய மாணவர்கள வந்து நான் வந்து இப்போ அதாவது ஒற்றைப்படையில மதிப்பெண் வாங்குன மாணவர்கள் கூட தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் நம்முடைய வழிகாட்டுதல்ல. அவர்களை அணுகி அவர்களோடு அமர்ந்து நம்ம அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்பொழுது இந்த சில ஆண்டுகளாக அதாவது கொரோனாக்கு பிறகு சற்று கடினமாக இருக்கிறது. என்னை போன்றவர்களுக்கு கூட சற்று கடினமாக இருக்கிறது நிலைமை. அது ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. இருந்தாலும் எப்படியாவது அவர்களையும் நாம் தேர்ச்சி பெற வைக்க வேண்டும் என்ற அந்த முயற்சியில தான் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இன்று ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், அதாவது கடினச்சொல் கூட பயனின்றி நம்முடைய ஆசிரியருடைய காலம் என்று கழிகின்றது. அப்படி இருக்கின்ற காரணத்தினாலே, நாம் எதையாவது செய்து அவர்களை எப்படியாவது தேர்ச்சி பெற செய்ய வேண்டும். இன்னொரு காரணம் அதற்கு இருக்கின்றது. அதாவது 8ஆம் வகுப்பு வரை எல்லோரும் தேர்ச்சி என்று அறிவித்த நிலையிலே, அவர்கள் 9ஆம் வகுப்பு வருகின்ற பொழுது, எழுத படிக்க கடினமாக இருக்கிறது அவர்களுக்கு. அப்போ 9, 10ஆம் வகுப்புல வரும்போது, அப்பதான் அவங்க எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாரி ஒரு சூழல்ல, மாணவர்களை நாம் வந்து கொஞ்சம் ஊக்கப்படுத்தி, அவர்களை தொடர்ந்து கண்காணிப்பதன் மூலமாக, அவர்களோடு நாம் இருந்து, அவர்கள் நிலைமைக்கு இறங்குவதன் மூலமாக, அவர்களை நாம் தேர்ச்சி பெற செய்ய முடியும்.